பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலையிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. வேளையிலே மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளாகிய ஆண்டவருடைய மக்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில இந்த இன்றைய தேவனுடைய வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாத அதிகாரமே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அவர்தான் வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுடையவராயிருக்கிறார். காற்று வீசும் பொழுது அவர் சொன்னார், காற்று வீசக்கூடாது என்று கட்டளையிட்டார், நின்றது. காற்று வானத்தின் சக்தி அல்லவா? கடல் இறையும் பொழுது அவர் சொன்னார், அமைதலாயிரு என்று சொன்னார். கடல் பூமியின் மகாபெரிய சக்தி அல்லவா? வானத்திலும் பூமியிலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. என்னை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களில் ஒன்று, ஆண்டவர் நமக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறார். அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் கிருபையாக நம் எல்லோருக்குமே கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை அவர் பகிர்ந்தளித்திருக்கிறபடியினால் இந்த வேளையில் நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு கூட ஆண்டவர் அதிகாரம் தந்திருக்கிறார். நீங்கள் என்ன அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும், வல்லமையான காரியங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால தான் சொன்னாரு, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னார். சீஷர்களுக்கு பிசாசுகளை துரத்த, நோயாளிகளை சுகமாக்க, குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்க, மரித்தோரை கூட உயிரோடு எழுப்ப அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். இன்னைக்கு அந்த அதிகாரம் செயல்படுதா? வியாதியஸ்தர்கள் நம்மளால சுகமாக்க முடியுமா? நிச்சயமா. நம்ம ஜெபம் பண்ணும்போது வியாதியஸ்தர்கள் சுகமாவாங்க. நிச்சயமா நாம் பேசும்போது குஷ்டரோகிகள் சுகமாவாங்க. நிச்சயமா அற்புதங்கள் நடக்கும். நிச்சயமா அதிசயங்கள் நடக்கும். அன்பானவர்களே, நீங்க பயப்படாதீங்க. தேவன் நமக்கு அவ்வளவு பெரிய அதிகாரத்தை இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீர் சொன்னீர். ஆனால் நீர்தான் உம்முடைய சீஷர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து நடத்தினீர். சகல அதிகாரத்தாலும் உம்முடைய சீஷர்களை நிரப்பினீர். அவர்களுக்கு பிசாசுகளை துரத்த, வியாதியஸ்தர்களை சுகமாக்க அதிகாரம் கொடுத்து அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில அதே அதிகாரத்தோடு நான் ஜெபம் பண்ணுகிறேன். வசனத்தை கேட்கிறவர்களில் யாராவது வியாதியஸ்தர்கள் இருந்தால், சுகவீனமானவர்கள் இருந்தால், பிசாசினால் கட்டப்பட்டவர்கள் இருந்தால் அவர்கள் விடுதலை ஆவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புதமான ஒரு விடுதலையை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களோடு இருப்பாரு. ஆமென்.